கட்சி பேரே சொல்லாமல் கட்சி கொடியை அறிவித்தவங்க இப்போ கட்சி பேரை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கான சின்னத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. யார் அவங்க? அம்மையார் சசிகலா அவர்கள். அவங்க தான் புதிய கட்சி ஒன்று துவங்கப்பட்டிருக்கு, இதான் அதோட கொடி, இது மக்களுடைய கொடி அப்படின்ற மாதிரி கொடி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேர் என்னன்னு கேட்டப்ப கமான் வெயிட் அண்ட் சே, நல்ல பேர் ஒன்று வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பேரை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அப்படின்னா அபத மாமுக, அபத மாமுக. ஓகே, மனசில் வச்சுக்கோங்க, சொல்லணும்ல. நாலு பின்ன ரிப்பீட்டடாக வரும்போது என்னம்மா அபுதாபியே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது அபுதாபிக்கு போயிட போகிறீங்க. அபத மாமுக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதை நாலு பின்ன ரிப்பீட்டடாக நம்ம கேட்க வேண்டியது வரும். அதை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, பாண்டிச்சேரியிலையும் இப்போ போட்டி போட போகிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி களத்தில் நாங்கள் குதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சசிகலா அம்மையார் அவர்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னை தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அதுக்கடுத்தது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. தென்னை மரம்னு நினச்சிட போகிறீங்க. வழக்கமாக நம்ம சின்னம்லாம் என்ன பார்ப்போம்? தென்னை மரம், புளிய மரம், மாம்பழம், பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருளாக தான் பார்ப்போம். இல்லை தீப்பெட்டி, கருக்கருவா இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஒன்றா இருக்கும். அது தோப்பு அப்படின்றதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின சின்ன தென்னந்தோப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு தென்னந்தோப்புங்க சின்னம் கொடுக்குறாங்க, நாங்கள் ஒரு தோப்புங்கிறீங்க, நீங்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வேறு போயிட்டு ராமதாஸ் ஐயா வேறு பார்த்துட்டு வந்துருக்கீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சின்னத்தை பார்த்தீங்களா, அதுன்னு தனி மரமாவா இருக்குது, அது ஒரு தோப்பு. தோப்புன்னா என்ன? கூட்டணி அமைச்சு தான் நாங்கள் தேர்தல் களத்தில் தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். நிறைய பேர் போகலாம், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு ஸ்ட்ராங்காக இந்த தடவை தேர்தல் எதிர்கொள்ள போகிறோம். ஸோ அந்த கூட்டணிக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சின்னத்தில் 4 தென்னை மரங்கள் இருக்குது. ஒரு மரம் தான் தோப்பாகாது, 4 மரம் சேர்ந்தால் அதுவே தோப்பாயிரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தோப்பு சின்னத்தை ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க சசிகலா அம்மையார் அவர்கள். அதாவது நான் எங்க சின்னத்தை பார்த்தீங்களா, தென்னந்தோப்பு எத்தனை மரம் இருக்கு. அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறத தான் நினைப்புல இருப்போம். அதாவது சில பேர் பார்ப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்கள் கூட்டணியோட தான் நாங்கள் சந்திப்போம்.